ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சாம்சங் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணது பற்றி தாங்க வீடியோ. ஸோ இதில் வீடியோ நான் ஃபுல்லாக கஸ்டமர் வீட்டிலேருந்து எடுக்கலை. ஸோ அதனால் நான் எடுத்த கிளிப்பை தவிர மீதி எல்லாமே ஸ்லைடிங் மாதிரி தான் போடுறேன். இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் என்ன கம்ப்ளைண்ட்னா, கீழே பாட்டம் சைடு கூலிங் வரலன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் பிளேஸுக்கு போய் பார்த்தேன். ஸோ பார்த்ததில் பார்த்திங்கன்னா, மேலே டாப் சைடு டோரை கழட்டி பார்த்தப்போ ஃபுல்லாகவே எவாபரேட்டர் காயில் ஃபுல்லாகவே ஃப்ராஸ்ட் ஃபார்ம் ஆகிருந்ததுங்க. ஸோ அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஃபுல்லாக மேலே டாப் சைடு ஃபுல்லாக ஃப்ராஸ்ட் இருக்கிறனால தான் பாட்டம் சைடு கூலிங் வரல அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சுங்க. ஸோ எதனால் ஃப்ராஸ்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத அடுத்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறப்ப நம்ம மேலே இருக்க எவாபரேட்டர் ஃபேன் ரன் ஆகலை. ஸோ ஃபேன் ரன் ஆகாதனால தான் இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஃபேன் எதனால் ரன் ஆகலை அப்படிங்கிறத அடுத்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேனை தனியாக ரிமூவ் பண்ணி வெளில எடுத்தாச்சுங்க. ஸோ இதே மாடல் ஃபேன் தான் சாம்சங்கில் உள்ளது. ஸோ இந்த ஃபேனை மல்டிமீட்டர் வச்சு வைண்டிங்லாம் செக் பண்ணி பார்த்தப்ப வைண்டிங்லாம் நல்லா இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால் எதுக்கும் சேஃப்டிக்கு இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டேரெக்டாக 230 வோல்ட் ஃபேனுக்கு கொடுத்து ரன் பண்ணி பார்த்தேங்க. ஃபேன் நல்லாவே ரன் ஆகுது. ஸோ ஃபேனில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து ஒயரிங் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ கனெக்டரில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க ஃபேன் கனெக்டரை செக் பண்ணி பார்த்தேன். கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டு இருக்கப்போ அதுலேருந்து 230 வோல்ட் வரலைங்க. ஸோ அப்போ ஏதோ இன்டர்னலாக ஒயரிங்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இதனால தான் ஃபேன் ரன் ஆகலை. ஃபேன் ரன் ஆனதுனால தான் கூலிங் கீழே பாட்டம் சைடு கிடைக்கலங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இப்போ பேக் சைடு டைமர்கிட்ட இருக்க ஒயரிங் ஏதாவது எலி கடிச்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பேக் சைடு ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஒயரிங்கில் எந்த டேமேஜும் இல்லை. ஸோ அடுத்து நம்ம ஒயரிங்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயரிங் டயக்ராம் ஃப்ரிட்ஜில் இருந்ததை பார்க்குறப்ப தான் எனக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சாம்சங் டபுள் டோர் ஃப்ரிட்ஜோட ஒயரிங் டயக்ராமுங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஃபேன் மோட்டரோட கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபேன் மோட்டர்னு எஃப்எம்னு இருக்குல்ல, அதில் நியூட்ரல் எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். பிங்க் கேபிள். ஸோ என்லேருந்து வர கேபிள் ரெட் கேபிள் ஜாயின் பண்ணி டோர் சுவிட்சுக்கு போகுதுங்க. ஸோ எல்லா மாடல்லையும் இந்த மாதிரி ஃபேன் ஒயர் டோர் சுவிட்சுக்கு போயிட்டு வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஃப்ரிட்ஜஸில் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். ஸோ நமக்கு ஒரு கிளிக் ஆச்சு. கண்டிப்பாக டோர் சுவிட்சில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறனால கூட நமக்கு ஃபேனுக்கு பவர் சப்ளை வராமல் இருக்கலாம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி டோர் சுவிட்சை ரிமூவ் பண்ணி அடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரெட்டு போட்டிருப்பாங்க, கீழே டோர் சுவிட்ச் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ டோர் சுவிட்ச் NONC, அதாவது ஒரு சைடு ஃபேன் மோட்டருக்கு, அனதர் சைடு பார்த்திங்கன்னா லேம்புக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணியாச்சு. ஸோ டோர் சுவிட்சிலேருந்து ஃபேனுக்கு கனெக்ஷன் வருது. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணி அங்கே செக் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒயர் கட் ஆகிருக்கலாம், இல்லை டோர் சுவிட்ச் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறனால அடுத்து டோர் சுவிட்சை ரிமூவ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணி டோர் சுவிட்சை ரிமூவ் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த டோர் சுவிட்சு 3 பின்னோட இருக்கு இல்லையா, இதுதான் டோர் சுவிட்ச். ஒன்று லேம்ப் கனெக்ஷனு, அதர் ஒன்று ஃபேன் கனெக்ஷன். ஸோ இது எப்படின்னா NONC கான்செப்ட்டுங்க. ஸோ இப்போ பழைய டோர் சுவிட்சு பார்க்குறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா NONC காமன் இருக்கும். ஸோ 3 டெர்மினல் இருக்குங்க. இது புது டோர் சுவிட்சு. ஸோ நாள் நான் செக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் டோர் சுவிட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டே செக் பண்ணதே என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ செகண்ட் டே பண்ணது தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஓல்டு டோர் சுவிட்சு. ஸோ ரைட் சைடு ஃபஸ்ட் இருக்கிறது காமன் பாயிண்ட்டு, அடுத்து NO நார்மலி ஓப்பனு, அடுத்து இருக்கிறது க்ளோஸு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று கண்டினியூட்டி வரணுங்க. ஸோ ரைட் சைடு ஃபஸ்ட் இருக்கிறதுக்கும் அடுத்த பாயிண்ட்டுக்கும் கன்டினியூட்டி வரணும், இல்லைனா அதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு கன்டினியூட்டி வரணும். ஸோ அந்த டோர் சுவிட்சில் எதுவுமே ஒர்க் ஆகலை. அட் த சேம் டைம் லேம்பும் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கஸ்டமர் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு கிளிக் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் டோர் சுவிட்ச் தான் ப்ராப்ளங்கிறது நான் செக் பண்ணி டோர் சுவிட்ச் ஒர்க் ஆகலைங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு புது டோர் சுவிட்ச் வாங்கிட்டேன். ஸோ இந்த டோர் சுவிட்ச் பாருங்கள், அதே சேம் மாடல் சேம் சுவிட்ச் தான். இதில் 1, 2, 3ன்னு போட்டிருக்கோம். ஸோ இதில் பாருங்கள் 1 and 3 பார்த்திங்கன்னா நார்மலாக கண்டினியூட்டி வருங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, இது லேம்புக்கான கனெக்ஷனு. டோர் ஓப்பனில் இருக்கப்போ லேம்ப் எரியும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஃபேன் ரன் ஆகாது. அடுத்து 1 and 2 பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்கப்போ கண்டினியூட்டி வரும். ஸோ அப்படின்னா என்னென்னா 1 and 2 டோர் க்ளோஸில் இருக்கப்போ ஃபேன் ரன் ஆகணும், லேம்ப் எரியக்கூடாது. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதனால தான் நமக்கு இந்த டோர் சுவிட்ச் போனதுனால தான் ஃபேன் ஒர்க் ஆகலைங்க. சேம் டைம் லைட்டும் எரியல. ஸோ கஸ்டமர் லைட் எரியலைங்கிறது 1 மந்த்தாகவே எரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சுவிட்ச் பார்ஷியலாக ஃபால்ட் ஆகிருதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப பண்ணுறப்ப சுவிட்ச் மொத்தமாகவே போயிருக்குங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ அதனால் நாள் நான் ரிமூவ் பண்ணப்பே அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு டோர் சுவிட்சில் பைபாஸ் பண்ணியிருந்தேன். பைபாஸ் பண்ணி ஃபேனை ரன் பண்ண விட்டேன். பட் கஸ்டமருக்கு நம்பிக்கை இல்லை. என்னங்க இந்த சுவிட்ச் போனதுக்கும் கூலிங்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஜஸ்ட்டு டோர் சுவிட்ச் தானே அப்படின்ட்டு. இல்லை, ஒரு நாள் நான் செக் பண்ணி நான் பைபாஸில் வச்சுட்டு போகிறேங்க, நீங்கள் கீழே பாட்டமில் கூலிங் வருதா என்னங்கிறத எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள், கன்ஃபார்ம் கூலிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஸோ அதே மாதிரியே கீழே கஸ்டமர் மார்னிங்கே கால் பண்ணிட்டாங்க. நாள் நைட்டு நான் சொல்லிட்டு போனேன், மார்னிங் நல்லாவே கூலிங் வருதுப்பா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் டோர் சுவிட்ச் தாங்க கன்ஃபார்ம் ப்ராப்ளம் எனக்கு தெரியும், அதனால தான் சரி நான் சொல்லிட்டு போனேன். டோர் சுவிட்ச் நான் வாங்கிட்டு எனக்கு மாற்றிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ தான் கொண்டு செக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன் டோர் சுவிட்சை.
ஸோ டோர் சுவிட்ச் கனெக்டர் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உல்ட்டாவாக மாற்றிலாம் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாகவே ஃபங்க்ஷனிங் ஆகும். அடுத்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு பவரை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பவர் ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து லேம்ப் எரியுது. அடுத்து இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லேம்ப் ஆஃப் ஆயிரும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு நியூட்ரல், மேலே இருக்க ஃபேனுக்கு நியூட்ரல் போயிருங்க. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ் அண்ட் யூசேஜுக்காக தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் பாட்டம் டோரை திறக்கிறப்போ வந்து மேலே இருக்க ஐஸ் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். கூலிங் வந்து சீக்கிரம் கீழே உள்ள கம்பார்ட்மெண்ட் போயிருங்க. அதாவது கீழே வந்து ஹீட் வந்து அதிகமாக மேலே ஏறும். ஸோ இப்போ ஃபேன் ரன் ஆகிற சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். டோர் சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ணி பிடிச்சிருக்கேன். ஸோ சவுண்டு மைல்டாக தான் கேட்கும், கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து நல்லாவே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட்டுங்க எனக்கு அட்டன் பண்ணது. ஜஸ்ட் இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம். எனக்கு இது வரைக்கும் தெரியாது. நான் ஒயரிங்கை செக் பண்ணவும் எனக்கு இந்த ஃபால்ட்டு தாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ ஜஸ்ட்டு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ. ஸோ டோர் சுவிட்ச் வந்து ரிமூவ் பண்ணுறது ஈஸி தான். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் வேகமாக இழுத்த வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.